சரி, இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் மனசை திருப்புவோம். எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை நம்ம ஒருத்தர் வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவனை துதித்து அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து நம்ம தியானம் பண்ணுகிறோம். ஒரு சில வாரங்களாக தொடர்ச்சியாக தேவனை துதித்து நம்ம எடுத்த தலைப்பு 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, அதே போல் இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசருடைய ஆவிக்குரிய தரம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லித்தான் நம்ம தியானம் பண்ணி வருகிறோம். எத்தனை பேர் குறிப்பு வச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசிகள் எப்படிலாம் இருந்தாங்க, அதை திருப்ப போனால் அது நேரமாயிரும். ஆகவே நாம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் உண்மையான ஆராதனை, தியாகமான ஆராதனை எது என்பதை பார்த்தோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையான ஆராதனை, தியாகமான ஆராதனை எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம். ஆமென். உண்மையாய் ஆராதிக்கிறவங்க ஆவியோடும் உண்மையோடு ஆராதிப்பாங்க. அவங்க அனுகூலமான வேலையில் மட்டுமல்ல, அவங்களுக்கு எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும் கூட அவர்கள் ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. ஆராதனை என்பது வெறும் பாடல் மட்டும் அல்ல. அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற, அப்படி சொல்லி தானியேலை குறித்து சொன்னாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆமாம், இடைவிடாமல் ஆராதிப்பது என்றால் அனுதினமும் நினைவெல்லாம் இயேசுவையே தேவனையே நினைத்து கொண்டிருப்பது தான் ஆராதனை. அல்லேலூயா. அவருக்காக என்னெல்லாம் செய்கிறோமோ, அவருடைய நாமத்து நிமித்தம் என்னெல்லாம் செய்கிறோமோ, எதையெல்லாம் சகிக்கிறோமோ, எப்போது அவரையே முன்னிறுத்தி எதையெல்லாம் செய்கிறோமோ அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. ஆண்டவர் 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 இயேசு 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 என்று மனசு நினச்சிக்கிட்டு இருக்குதுங்களா, அதுதான் ஆராதனை. வாயை திறந்து ஒரு அல்லேலூயா. ஆமாம். எப்போல்லாம் இயேசுன்னு நினைக்கிறீங்க? சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து ஆராதிச்சு போகிறவங்க வெளியில் அந்த ரோட்டுக்கு போன உடனே அவரை மறந்துட்டு அடுத்த நாளே ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறது. அது ஆராதனை அல்ல. அவருக்காக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவருக்காக வாழ்வது ஆராதனை. கடந்த வாரத்தில் தியாகமாய் வாழ்ந்த அல்லது ஆராதித்த ஆராதனை வீரர்களை குறித்து தியானித்தோம். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நேரம் இல்லை, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, சுருக்கமாக திருவிருந்து இருக்கு. அதனால் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுட்டு திருவிருந்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த ஆராதனை என்கிற தலைப்பில், துதி என்கிற தலைப்பில், துதியின் மூலமாக எழுப்புதல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னத்தை தியானிக்க போகிறோம்? துதியின் மூலமாக எழுப்புதல். இன்னொரு நீங்கள் தலைப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா, ஆமாம், துதியின் மேன்மை. துதியின் மேன்மை, துதியின் மூலமாக எழுப்புதல். இன்னொரு தலைப்பு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா அந்த தலைப்புக்கு ஏற்ற காரியங்களும் வரும். துதியின் மேன்மை. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே துதியை அல்லது ஆராதனையை நம்ம சாதாரணமாக நினச்சிடறோம். ஆராதனை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆராதனை மூலமாக பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா
ஆராதனை மூலமாக எழுப்புதல் வந்ததை பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியான வல்லமையாய் அசைவாடுனதை பார்க்க முடியுது. ஆராதனை மூலமாக அரிய பெரிய காரியங்கள் நடந்ததை வேதத்தில் தியானிக்க முடியும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுப்புதல் பல விதத்தில் வந்திருக்கிறது பார்க்குறோம். எழுப்புதல் ஒன்று ஜெபத்தின் மூலமாக என்ன வந்திருக்கு, எழுப்புதல் வந்திருக்கு. அடுத்து நீங்கள் பார்த்தோன்னா வேத வசனத்தின் மூலமாக என்ன வந்திருக்கு, எழுப்புதல் வந்ததை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனை மூலமாக என்ன வந்திருக்கு, எழுப்புதல் வந்திருக்கு. ஆகவே எழுப்புதலில் ஆராதனை முக்கியம். அதனால் நம்முடைய சபை ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நடந்த ஆராதனை இப்போ குறைந்து போச்சு. அப்போல்லாம் நம்ம சபையை பார்த்து நடனமாடுற சபைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், என்ன சொல்லுவாங்க, ஆமாம், புதுப்பட்ட சபைக்கு சபை ஆடுற சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது அசையாத சபை மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் ஆராதனைலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாடல் பாடிடக்கூடாது, பஸ்ஸில் இறங்கி ஓடி வருவாங்க. ஐயோ ஆராதனை தொடங்கிட்டாங்க, முதல் பாடல் பாடிட்டாங்க, ஆக நம்ம போயிடணுமே அப்படின்னு சொல்லி பஸ்ஸை விட்டு இறங்கி நினச்சிவாங்க, ஓடி வருவாங்க. ஆராதனை நடக்கும்போது சபை யாருமே சுத்த மாட்டாங்க, வழி ஓரத்தெல்லாம் இருக்க மாட்டாங்க, குருடரை போல். அல்லேலூயா. ஆமாம், வாசலில் இருக்கிறவருக்கும் நான் பேர் வச்சுருக்கேன் பர்த்தலோமி குருடன். வழி அருக. ஆமாம், ஆலயத்தில் இடம் இருக்கும்போது முன்னாடி இருக்கும்போது சிலரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியே தான் இருப்பாங்க, உள்ளே வரமாட்டாங்க. அவங்க வழி அருக தான் என்ன செய்வாங்க, இந்த வழியில் இருப்பாங்க, அந்த வழியில் இருப்பாங்க, அந்த வழியில் இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன, பர்த்தலோமி என்கிற குருவன் எரியோ ஒன்று வழி அருகில் என்ன செஞ்சான், உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆமாம், நீ என்னாச்சு, சமைக்கிறியா? சரி, குரலாம் இல்லையா? சரி, கவனிங்களா. ஊரை சுத்த மாட்டான், சபையை சுத்த மாட்டான். ஆமாம், பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளை வேலைக்காரிக்கு பிள்ளை சாக்கு சொல்கிற மாதிரி என் பிள்ளை அழுகுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆராதிக்கணும் என்று நினச்சிட்டாங்கன்னா அவங்களால ஆராதிக்காமல் இருக்க முடியாது. சரியான நேரத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆராதனை மூலமாக தான் நம்ம சபை வளர்ந்தது. அல்லேலூயா. கட்டுகள் உடைந்தது, அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. ஆமாம், நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் நான் ஆராதனை நடத்தலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கறது பார்த்து உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா அல்லேலூயா. ஆமாம், சரி போட்டும். அதனால் ஆராதனை யாரும் என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. அதனால் ஆராதனை மூலமாய் வருகிற எழுப்புதலை தியானிக்க போகிறோம். அதை பார்த்தாவது நம்முடைய ஆராதனை ஆமாம் இன்னும் அதிகமாக ஆராதிக்கணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. சரி, கவனிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். கடகடன் தான் இன்றைக்கி ஓட முடியும். ஆமாம், யாத்ராகமம் 20:24. மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் எப்படி வருவேன், இறங்கி வந்து நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கவனிங்கள. இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க. சங்கீதம் 22:3.
எல்லாரும் கவனி. 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவரீர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவரீர் பரிசுத்தர். அப்ப இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்ன செய்றாராம்? வாசமாயிருக்கிறாராம். யாத்ராம 20:24 படி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்களேன். இந்த சங்கீதம் 22:3 என்ன சொல்லுது? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் நீர் பரிசுத்தர். அதுல மூல பாசையில் இப்படி எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்கு? மூல பாசையில் தமிழ்ல இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சரியான மொழியாக்கம் எப்படி இருக்கணும்னா, ஆமாம், மூல பாசையில் இப்படி எழுதியிருக்கிறது. எப்படி? ஆமாம், நம்ம துதிக்கிற துதியெல்லாம் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பண்ணுறதுல அந்த ஸ்தோத்திரமெல்லாம் சிங்காசனமாய் மாறிடுமா. அல்லேலூயா. எப்படி ஆயிருமா? ஆமாம், ஒவ்வொரு ஸ்தோத்திரம் எப்படி ஆயிருமா? சிங்காசனமாய் மாறிடுமா. அந்த சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்துருவாரா ஆண்டவர். கவனிங்க, நம்ம சொல்ற முடியாது ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படிலாம் சொல்கிறோம் பத்தியில. உண்மை இருதயத்திலிருந்து யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்தோத்திரமெல்லாம் ஒரு சிங்காசனமாய் மாறுதான். அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் வந்து உட்கார்ந்துருவாராம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சிங்காசனம் போட்டு உட்காரணும்னா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், பரலோகத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த பூலோகத்தில் சபை நடுவில் வந்து உட்காரணும்னா, சபைக்குள்ளே ஆண்டவர் வரணும்னா, சபைக்குள்ளே கர்த்தர் அமர்ந்திருக்கணும்னா, நம்முடைய வாயிலிருந்து நாம் வருகிற ஸ்தோத்திரங்கள்லாம் வாயிலிருந்து வரக்கூடாது, உதட்டிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பொழுது அதுவே சிங்காசனமாய் உட்கார்ந்துருவாராம். எல்லாரும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், ஒரு ஸ்தோத்திரம் ஒரு செங்கலை போல. அப்படியே செங்கலை வச்சு இப்படி கட்டுறோம். அதே போல் ஸ்தோத்திரத்தினால சிங்காசனம் அமைக்கப்படுகிறது. அந்த சிங்காசனத்தில் யார் வந்து உட்கார்றாங்க? ஆமாம், நமக்கு தெரியல, ஏதோ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அது ஏதோ சொல்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் உண்மையாக சொன்னால் அதுவே சிங்காசனமாக மாறிடுமா. அதனால தான் அனுபவமுள்ள தேவ மனிதர்களாம் இப்படி சொல்கிறாங்க. அதாவது ஒரு செய்தியாளர் தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு செய்தியை கொண்டு வர முடியும். ஆமாம், செய்தியைத்தான் கொண்டு வர முடியும் செய்தியாளர். ஒரு ஜெப வீரன் ஆண்டவர்கிட்ட பதிலைத்தான் கொண்டு வர முடியும். ஒரு ஜெப வீரன் என்ன செய்வானா, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தேவன் பதிலை அனுப்புவார். ஆனால் உண்மையில் ஒரு துதிக்கிற ஒரு ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே இங்கே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜெபத்தை விட செய்தியை விட ஆராதனை அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு எத்தனை பேர் சரியான 9:30 ஆராதனைக்கு வந்தீங்க? கொஞ்சம் பேர் தான் சரியான 9:30 வந்தீங்க. பலரும் சிலர்லாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் இப்போ 9லேருந்து 10:30 வரைக்கும் என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும். நம்ம இப்போ ஏன் போகணும்? அதுக்கு பின்னாடி பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு பின்னாடி சங்கீதத்திலேருந்து பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி அறிவிப்புகள் இருக்கும். ஆமாம், வியாதி புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க.
அதுக்கு பின்னாடி தான் செய்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்முடைய சபையினுடைய நிகழ்ச்சி நேரல் தெரிஞ்சதுனால 12 மணிக்கு தான் செய்தி தொடுவாங்க, அதுக்கு வருவாங்க. செய்தியை கேட்க வரவங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட செய்தியைத்தான் கேட்க முடியும். ஆனால் ஆராதிக்க வரவங்க ஆண்டவரையே உங்கள் பக்கத்தில் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆராதிக்க வரவங்க என்ன கொண்டு வர முடியும்? ஆமாம். அதனால் ஆமாம், முன்னாடி வந்தவங்க நீங்கள் பாக்கியசாலிகள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர் பரிசுத்தர். வாசிக்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் ஆராதனை மூலமாய் வருகிற மகிமையான காரியம் எழுப்புதலை குறித்து தியானிக்க போகிறோம். 12லிருந்து 14 வரைக்கும் வாசி. ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியார் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டு அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்புனதாம். அன்றைக்கு உள்ள தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை செய்வதற்காகவே 120 பேரை தெரிந்தெடுத்தாங்க. எத்தனை பேர்? சத்தமாக சொல்லுங்க. 120 பேருக்கும் நீங்களாம் யூனிஃபார்ம் கட்டிட்டு வர பற்றிங்களா, சீருடை. அதே போல் அவங்களுக்கு சீருடை தரித்து அவங்க 120 பேரும் நல்லா இசை வாசிக்கிறவங்க, பூர்வீகளை ஊதுறவங்க, பாடலை பாடுறவங்க எல்லாருமே ஒரு மனதோடு என்ன செஞ்சாங்க? ஆராதனை செய்தாங்க. அல்லேலூயா. அவங்க கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த தேவனுடைய ஆலயம் மேகத்தினால் நிரம்பினது. அல்லேலூயா. ஆசாரியர்களால் ஊழியமே செய்ய முடியல. அல்லேலூயா. ஏன்னா தேவ பிரசன்னமே, தேவ மகிமையே அங்கு ஊழியம் செய்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பெரிய அழுத்தம், தேவ மகிமையினுடைய அழுத்தம் தேவனுடைய ஆலயத்தை நிரப்பினதான் ஆராதிக்கும் போது. அப்படியாப்பட்ட ஒரு ஆராதனை இன்னைக்கு நமக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 120 பேர் ஒரே மனசோடு இருந்தாங்க, சீருடை அணிந்திருந்தாங்க, ஆலயத்தில் நின்றாங்க, ஆண்டவரை ஆராதித்தாங்க. எல்லாருக்கும் இசை வாசிக்கிறவர்களுக்குள்ளும் பாடலுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்களுக்கும் ஒரு மனது காணப்பட்டதுனால அந்த ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்படியாப்பட்ட ஒரு ஆராதனை நாம் நடத்தணும். அப்படியாப்பட்ட ஒரு ஆராதனை நம்ம செய்யணும். நம்முடைய ஆலயத்தில் தேவனுடைய மகிமை வரணும்னா, ஆவியானவரை நிறைந்திருக்கணும்னா ஆராதனை சரியாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது. ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி, விசுவாசிலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை சபைகளில் இல்லை.
அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, மக்களை பிரியப்படுத்துவதுக்கு தான் விரும்புகிறாங்க. யாரை பிரியப்படுத்துக்க விரும்புகிறாங்க? மக்களை பிரியப்படுத்த விரும்புகிறாங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தணுமே, ஆண்டவரை மகிமைப்படுத்தணுமே, ஆண்டவர் இங்கே வரணுமே, ஆண்டவர் அசைவாடணுமே, ஆண்டவர் சந்தோஷப்படணுமே, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணுமே என்கிற விருப்பம் இன்றைக்கு நிறைய இடங்களில், ஆமாம் 100% ஆராதனைகளில் இன்றைக்கி மனுஷரை பிரியப்படுத்த பார்க்குறாங்களே. ஆண்டவர் ஒரு ஓரத்தில் ஆலயத்துக்கு வெளியில் அவர் இருக்கிறத போல தான் உணர முடியுது. அல்லேலூயா. வீடியோ எடுக்கிறாங்க, பார்த்தாலும் பரவாயில்ல. சில கூட்டங்களுக்கு போனாவே, ஊழியர் கூட்டத்துக்கு போனவங்க என்ன, அவர் ஒரு பாட்டு பாடுவார், இவர் ஒரு பாட்டு பாடுவார், அந்த அம்மா ஒரு பாட்டு பாடு, இவர் ஒரு பாட்டு பாடு, அவர் ஒரு பாட்டு பாடுவார். இது என்ன கதா கலஜவமா? இது என்ன வில்லடி பாட்டா? இதுதான் நடக்குது. ஏன்னா அவரை பாட விடாட்டா கோவிச்சுட்டு போயிடுவார். இவருக்கு சந்தர்ப்பம் கூட்டினா கோவிச்சுக்கிட்டு போயிடுவார். அவர் ஒரு ஜெபம் பண்ணுவார், இவர் ஒரு பாட்டு பாடுவார். ஏசுனார் உள்ளே இல்லை. ஊழியக்காரனாக இருக்கிற எனக்கு துக்கமாக இருந்தால் ஆண்டவர் துக்கமாக இருக்காது? சொல்லுங்க ஐயா. நான் சொல்லி கொடுத்தாலும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் வேணாம், நான் ஊழியக்காரன், அவங்கள அந்த விசுவாசி இவங்களை என்ன செய்யணும்? நான் பிரியப்படுத்தணும். அவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். இங்கே சந்தர்ப்பம் கிடையாது. 120 பேர் ஒரே மனசோடு ஆண்டவரை ஆராதித்தாங்க. எழுப்புதல் வந்தது. அல்லேலூயா. ஏன் இன்னும் சபை வளரல? ஏன் இன்னும் ஊழியம் வளரல? ஏன் ஆத்மா ரட்சிக்கப்படல? சரியான ஆராதனை இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. எந்த சபை ஆராதிக்குதோ அந்த சபை தான் வளரும். புதுப்பட்டினம் தேவ சபை வளரணுமா? ரெண்டு மூணு ஆமென் தான் வருது. வளரணுமா? யாரை ஆராதிக்கணும்? யாரை நம்ம பிரியப்படுத்தணும்? அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தக்கூடாது, எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தக்கூடாது. நம்ம ஆண்டவரை மட்டும்தான் பிரியப்படுத்தணும். அல்லேலூயா. அவங்க பாடுவாங்க, இவங்க பாடுவாங்க. ஒருத்தர் கர்நாடக இசையில் பாடுவார், ஒருத்தர் டப்பா கொட்டு பாட்டு பாடுவார். ஆமாம், ஒருத்தர் என்னென்னமோ பாடுவார். இயேசுநாதரை என்னடா கோலம் பண்ணுறானுங்க, நான் வரலான்னு பார்த்தேன், இவனு பாட்டுக்கள் எல்லாத்தையும் பாடிக்கிட்டு இருக்கானுங்க, நான் போயிட்டு வரேன்னு அங்கேயே இருந்துருவார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் இறங்கி வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலி துதிகளுக்குள்ள நான் வாசமாக இருப்பேன். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடும் பொழுது ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பினது. அல்லேலூயா. தேவ மகிமை இங்கே வந்துட்டால் தேவன் வெளிப்படுவார், தேவன் பேசுவார், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், முடவர்கள் நடப்பாங்க, குருடர்கள் பார்ப்பாங்க, அற்புதங்கள் அதிசயங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கும். ஆராதனை எழுப்புதல். அல்லேலூயா. நேரம் இல்லை, வாசிங்களேன். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கள். 2 நாளாகவும் 20வது அதிகாரம். பின்னாடி உள்ள பேசக்கூடாது. வெளியில் உட்காந்து பேச்சு சத்தம் கேட்குது என் காதில். கீழே வந்தால் உங்கள் சகோதரன், மேலே வந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன். அவர் எப்படி பேசுகிறா அப்படித்தான் பேசி ஆகணும். அல்லேலூயா.
2 நாளாக 20வது அதிகாரம் 21 இருந்து 26 வரைக்கும் கடகடன்னு வாசிக்க வைப்போம். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவராக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூத மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஒருவர் என்ன செய்யல? தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாததா 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. 4ஆம் நாளிலே பிரக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பிரக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பேர் என்ன செஞ்சது? வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நிறைய நேரம் கேட்டிருக்கிறோம். துதியின் மேன்மை, துதியின் மூலமாக எழுப்புதல். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. இங்கே ஒரு பெரிய ஜெயம் தேவ ஜனங்களுக்கு கிடைத்தது. எதிரிகள் பட்டு மடிந்து போனார்கள். காரணம் தெரியுமா? யோசாபாத்துக்கு யூத ஜனங்களுக்கு விரோதமாக 3 தேசம் படையெடுத்து வந்தது. அல்லேலூயா. ஆமாம், யூதயா தேசம் ஒரு சிறிய தேசம், ஒரு கோத்திரம்தான். ஆமாம், அந்த கோத்திரத்தை அழிப்பதற்காக 3 தேசம் வந்தது. அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தாரும் யுத்தம் பண்ண வந்தாங்க. யோசாபாத் ராஜாவுக்கு பயம் வந்தது. சபையை கூட்டினான். தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டது. அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. தீர்க்க தரிசனம் வந்தது. ஆண்டவரை பாடுவதற்காக, ஜனங்களை துதிப்பதற்காக ஏற்படுத்தினாங்க. எல்லாம் பாடி துதி செய்த போது யூதாவுக்கு வந்த எதிரிகள் அவர்களை ஒருவர் கைகலந்து வனாந்தரத்தில் பட்டு போனாங்க. அவங்க கொண்டு வந்த உடைமைகளை கொள்ளையடிப்பதற்கு 3 நாள் ஆச்சு. அல்லேலூயா. சத்தத்தை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. 3 தேசம் படையெடுத்து வந்திருக்கு. யோசாபாத் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த இராணுவ வீரருக்கு முன்னாடி ஈட்டிகளை வச்சுட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஆயுதங்களை வச்சுருக்க நிற்கிற அந்த இராணுவ வீரருக்கு முன்னாடி யாரை நிறுத்தினான்? பாடகர்களை நிறுத்தினான். பாட்டு பாடுகிறவர்களை நிறுத்தினான். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் 3 தேசம் பயங்கரமாக வெறியோடு வராங்க. யூதேய தேசத்தை என்ன செஞ்சாருன்னா அழிச்சரன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க பாருங்க, பாடகரை நிறுத்தினாங்க, துதிக்கிற மக்களை நிறுத்தினாங்க. அவங்க பாடித்தான் துதி செய்தாங்க. ஒரு அல்லேலூயா. ஒருத்தங்க கூட என்ன செய்யலை? தப்பலை. எல்லாம் அவங்களுடைய உடைமைகளை கொள்ளையடிப்போ எத்தனை நாள் ஆச்சான்? 3 நாள் ஆச்சான். அவ்வளவு வல்லம் இருக்கு நம்ம பாடுற பாட்டுக்கு. என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆராதனைக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு.
அசுத்த ஆவிகள் நமக்கு முன்னாடி நிற்க முடியாது. மோவாப் ஆவிகள் செயல்பட முடியாது. அம்மோனி ஆவிகள் செயல்பட முடியாது. சேயது மலதேசத்தினுடைய ஆவிகள் செயல்பட முடியாது. துதித்தா நமக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆவிகளும் ஒன்றோடு ஒன்று வெட்டுண்டு கீழே விழுந்து அழிந்து போவார்கள். ஜெயம் தேவ ஜனங்களுக்கு கிடைக்கும். ஒரு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தே. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? இங்கே பாட்டு பாடின இங்கே பாரு, இங்கே நல்லா பாடுவோம். ஆவியில் இருந்து ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே அங்கே இருக்குது. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே. சத்தம் கையில் வெத்தலாவுக்கு வச்சு அப்படி இருக்கும். நல்லா பாடணும், நல்லா துதிக்கணும், நல்லா ஆண்டவரை ஆராதிக்கணும். வாயை திறந்து ஒரு அல்லேலூயா. நல்லா வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை மனதார துதித்தா ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? நல்லா பாடணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்ல ஆண்டவர் ஆராதிக்கணும். ஜெயம் நமக்கு வரும். எந்த மந்திரமோ தந்திரமோ செய்வனோ ஏவுதலோ பில்லி சுனியமோ சாத்தானுடைய கிரியை எதிரிகளோ நமக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. நம்ம ஒன்றும் செய்ய வேணாம், பாட்டு பாடிக்கிட்டே இருந்த போதும் அவங்கள மாட்டிக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், நல்லா பாடினா போதும், நல்லா துதிச்சா போதும், சாத்தான் விழுந்து போவான். அல்லேலூயா. வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். தானியேல் 3:28, 29, 30. தானியேல் 3வது அதிகாரம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எல்லாரும் தானியேல் 3வது அதிகாரம் 28, 29, 30. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்ற ஸ்தோத்திரம்? சாத்ராக். யார் சொல்ற ஸ்தோத்திரம்? நேபுகாத்நேச்சார். என்ன சொல்றார்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய புறஜாதி ராஜா, எந்த ராஜா? 60 முழம் உயர பொற்சலை, 6 முழம் அகலம் பொற்சலையை உண்டாக்கி இந்த சிலையை உளிந்து வணங்காவிட்டால் அக்கினி ஜுவாலையில் தூக்கி எறியப்படும் என்று சொன்ன அதே ராஜா என்ன சொல்றா தெரியுமா? வாசிங்க. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொன்னா எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்பட்டது என்று இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன், இவ்விதமாக ரட்சிக்கப்படுகிற தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். இதுதான் அவன் சொன்னா 3:17 நாங்கள் ஆராதிக்கிற
3:17 என்ன சொல்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்காமற் போனாலும் அவர் விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது நீர் நிறுத்தின பொற்சிலையையும் பணிந்து கொள்வதும் இல்லை என்று என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். கவுனிகளை ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஒழுங்காய் ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் இருந்தா அந்த ராஜாவே ஆண்டவருக்கு முன்பாய் மண்டியிடுவார். ஒரு அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி. இந்த சிலையை வணங்கலைன்னா என்ன அக்னி ஜுவாலையில் தூக்கி போடுன்னு சொன்னார். அதே ராஜா தன்னுடைய கைப்பட இப்போ எழுதுகிறார், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக எவனாவது தூஷணத்தை சொன்னால் அவனுடைய வீடு எருக்களமாக்கப்படும், அவன் துண்டிக்கப்படுவான் என்று அவரை எழுதக்கூடிய விதத்தில் ஆராதனை அவ்வளவு மேன்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நமக்கு எதிராக எழும்புகிறதான அதிகாரிகள், அரசாங்க இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி மண்டியிடணும்னா நானும் நீங்களும் வைராக்கியமா உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி. விக்கிர ஆராதனை செய்கிற ராஜா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்னா நான் சரியா ஆண்டவரை ஆராதிக்கணும். நீங்க சரியா ஆண்டவரை ஆராதிச்சுன்னா என்ன சொல்றா தெரியுமா? என்ன வசனத்தை வாசித்தா? 28 என்ன வாசித்தா? சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்கிறவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தை 28 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பது தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் சொல்றா? யார் சொல்றா? ஆமா, நம்ம ஐயா சொல்லணும். தேசத்தை ஆள்கிற ஐயா வாயில ஸ்தோத்திரம் வரணும். அப்படின்னா நம்ம சரியா ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒரு ஆள் இருந்தார் காணும, இன்னைக்கு வந்தார். இன்னைக்கு மஞ்சள் விளையாட்டு. என்ன விளையாட்டா? என் பொண்டாட்டி என்னை இழுத்துட்டு வந்துட்டான். என்னது ஊரில் என்ன விளையாட்டான்? மஞ்சள் விளையாட்டான். அவர் மனைவி இழுத்துட்டு வரலைன்னா அவர் மஞ்சள் விளையாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாராம். இப்படியாப்பட்ட ஆட்களை வச்சு எழுப்புதல் வராது. எத்தனை பேர் பார்க்க போகிற? இப்போ ரெடியாக இருக்கியா? மஞ்சள் விளையாட்டு பார்க்க எத்தனை பேர் போகிறைய? உங்கள் தலையில் இடி தான் விழும், எழுப்புதல் வராதே. அல்லேலூயா. ஆமாம், ராஜா சோத்திரம் பண்ணணுமா? ராஜாக்கெல்லாம் சோத்திரம் பண்ணணுமா? தேசத்தை ஆளுகிறலாம் சோத்திரம் பண்ணணுமா? வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. மோஸ்லாசஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அமெரிக்கா போயிருந்தாராம். பார்லிமெண்ட்டு கூடிச்சான். அதை பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்களாம். போய் அங்கே பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாராம். பார்த்துருக்கும் அங்கே ஒருத்தர் இருந்து பேசினா, காரை சாராமல் பேசிட்டு கடைசியாக அவர் சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் நாங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களை நம்பலை, நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம். ஆண்டவரை நம்புகிறோம். அவர்தான் அமெரிக்காவுக்கு ராஜா அப்படின்னு சொன்னாராம். அப்படியாப்பட்ட தலைவர்களாக எழும் பண்ணோம்னா நம்ம வாயிலிருந்து நல்லா கத்தரை துதிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லா கத்தரை துதி. வாயை திறந்து துதி, வீட்டில் துதி, சோத்திரம் பண்ண, அல்லேலூயா சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. தானாக வரணும். தானாக செய்யணும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணால் நம்ம மோடி ஐயா ஸ்தோத்திரம் பண்ணுவார். அமித்ஷா கத்தரை துதிப்பார். அல்லேலூயா. ஸ்டாலின் ஐயா
ஆமாம், ஆண்டவரை ஆராதிப்பார். அல்லேலூயா. இப்படி இப்படி ஆட்டு. ஆனால் நம்ம தான் வாயை என்ன செய்ய மாட்டேங்கிறோம், திறக்க மாட்டேங்கிறோமே. அல்லேலூயா. இப்போ நேபுகாத்நேசர் என்ன சொல்கிறாரு? மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானோ, எந்த ஜாதியானோ, எந்த பாஷைக்காரனோ துண்டித்து போடப்படுவான். வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் தேவனே இல்லைன்னு விக்கிர ஆராதனை செய்த விக்கிரத்தை நிறுத்தி வணங்க சொன்ன அந்த ராஜா சொல்றார். அப்படியாப்பட்ட எழுப்புதல் பாபிலோன்ல 3 வாலிபர்கள் கொண்டு நடந்தது. எங்க? இஸ்ரவேல்ல அல்ல. இந்த எழுப்பு எங்க நடக்குது? பாபிலோன்ல. பாட்டு பாடணும், துதிக்கணும், செபிக்கணும் அப்படின்னா எழுப்புதில்லை. எத்தனை வாலிபர்? எத்தனை பேர்? அவன் வல்லரசு ராஜா நேபுகாத்நேசர் ராஜா. 60 முழம் உயரமாக பொற்சலை, 6 முழம் அகலம். அதை வணங்க சொன்னவன் இப்போ சொல்கிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை தவிர வேற தேவன் இல்லவே இல்லை அப்படின்னு இந்த 3 பேர் அந்த பாபிலோன் தேசத்தை கலக்கிட்டாங்க. இன்னும் 6வது அதிகாரத்துக்கு வாங்கலாம். தானியேல் 6வது அதிகாரம். தானியேல் 6வது அதிகாரத்துக்கு வாங்கலாம். 25 28 வரைக்கும் வாசி. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், பாசைக்காருக்கு எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது, பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. தீர்மானிக்கப்பட்டது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் என்றென்று யார் சொல்றா? தரிவு ராஜா. நேபுகாத்நேசர் கடந்து அதுக்கு பின்னாடி ராஜா. அவன் பேரன் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் என்றென்றைக்கு என்ன செய்கிறவர்? நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. எனக்கு என்ன செய்யறது, நேரம் போச்சு. கவனிங்களா, ஒரு தனி மனுஷனுடைய ஆராதனை, தானியேலுடைய ஆராதனை, 3ஆம் அதிகாரத்தில் 3 நபருடைய ஆராதனை, 6ஆம் அதிகாரத்தில் 1 நபருடைய ஆராதனை. அன்றைக்கு தேசத்தை ஆளுகை செய்த தரிவு ராஜா எழுதுகிறார், தானியேலுடைய தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அவர் தான் என்றென்றைக்கும். இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வாசிங்களா, அதே 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க.
தானியேலோ வென்றால் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இந்த ஆராதனை தான் ஒரு பெரிய எழுப்புதலை பாபிலோன் தேசத்துல தரிவு ராஜா அரசாண்ட அந்த காலத்துல தானியேல் மூலமாய் உண்டானது. அல்லேலூயா. நேப்காத்நேசர் ராஜா ஆட்சி செய்த காலத்தில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுடைய ஆராதனை தான் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. பின்னாடி உள்ளவங்களும் ஒரு அல்லேலூயா சத்தத்தை வயத்தே. நம்ம பாடுகிற பாடல்கள், நம்ம பண்ணுகிற ஸ்தோத்திரம், ஜபங்கள்லாம் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகுது. நல்லா ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய எழுப்புதலை அனுப்ப போறாரு. அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். யோசுவா 6:20. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எக்காலம் முழங்கையில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். எக்காலம் முழங்கையில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு, எக்கால சத்தத்தை கேட்டு மகா ஆரவாரத்தோட என்ன செஞ்சாங்க? முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிக்கப்பட்டது. தேவ ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது, ஆண்டவரை உயர்த்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாயிருந்த அந்த அலங்க இடிக்கப்பட்டது. எத்தனை தடைகள் மாறணும்? யோசுவா 6:1 வாசிங்களேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னாடி என்ன செஞ்சதா? அடைபட்டிருந்தது. ஒருவரும் வெளியே வர முடியாது, ஒருவர் உள்ள என்ன செய்ய முடியாது, வரவும் இல்லை. அந்த தேவ ஜனங்களுக்கு அடைக்கப்பட்ட அந்த எரிகோ துதியினாலே இடிந்து விழுந்தது. தேவ ஜனங்கள் ஆர்ப்பரித்ததுனால இடிந்து விழுந்தது. ஒரு அல்லேலூயா. நீங்க பாடுகிற பாடல்கள், துதி, ஆராதனை எல்லாம் சாத்தானுக்கு வேட்டு வைக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அலங்க இடியும், வாசல்கள் என்ன செய்யும்? திறக்கப்படும். வெண்கல கதவை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒளிபிடத்தில் இருக்க புதைபொருளை தருகிற ஆண்டவருக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் அப்படி செய்யணும்னா நம்ம தேவனை துதிக்கணும். ஒரு அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போகும்போது முன்னாடி இருந்ததை போல் அல்ல, நம்ம தனி ஜெபங்களில் நான் தனி ஆராதிக்கணும், நல்லா துதிக்கணும். வீடுகளில், ஜெப குழுக்களில், போகிற இடங்களில், வருகிற இடங்களில் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை ஆராதிக்க எல்லா தேவ ஜனங்களும் ஆராதித்தா எல்லா எரியோ தடைகள்லாம் உடைந்துடும். அப்போஸ்தலர் 2:47 வாசிங்களேன். அத்தனை வாசித்தா அதான் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லுங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன செஞ்சாங்க? தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். நான் ஏற்கனவே சொன்ன துதிக்கிற சபை தான் வளரும், ஆராதிக்கிற சபை தான் வளரும். ஆத்துமாக்கள் டெய்லி ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து சேரணும்னா எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவருக்கு ஒரு பேரோ சொல்ல ஒரு கைத்தாளம் போடுங்களா.
இதானா 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 அல்லேலூயா. செத்துட்டான் சாத்தான். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் அடுத்து என்ன வந்துச்சு, என்ன நடந்தது? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 6 2 பாட்டு 3 பாட்டு அவங்க வந்து பாடுவாங்க, இவங்க வந்து பாடுவாங்க. அப்படி சொல்கிற சபையெல்லாம் வளராது. எந்த சபை ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்குதோ, எந்த சபை ஆண்டவரை ஆராதிக்கிறதோ, அந்த ஊழியம் அந்த சபை தான் வளரும். எந்த சபை மக்களை பிரியப்படுத்த பார்க்குதோ அந்த சபை வளராது. நம்ம சபை வளரணுமா? பக்கத்து பாய்ச்சோங்க, நம்ம சபை வளரணுமா? என்ன செய்யணும்? அப்படியே இருக்கு. என்ன சொன்னார்? என்னது ஊழியர் எழுதணுமா? பரவாயில்லையே. அல்லேலூயா. நம்ம சபை வளர, நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். இன்னொரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடும். கவனிங்களேன். 16 அப்போஸ்தலர் 33. மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்ன பண்றாங்களா? யார்? சிறைச்சாலை அதிகாரி. இப்போ குடும்பமா காலையில் போய் ஞானஸ்நானம் எடுப்பேன்னு சொல்லலை, இப்பயே கொடு. உனக்கு காயம் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ என்ன செய்ய? ஞானஸ்நானம் கொடு. அப்படி சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? 25 நீங்க வாசித்து, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. எல்லாருடைய கட்டுகள் என்ன செஞ்சா? கழன்று போச்சு. இதை பார்த்துட்டு தான் சிறைச்சாலை அதிகாரி ஆண்டவருக்கு முழங்கால் படியிட்டு தேவ ஊழியர்களை பார்த்து, ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார அந்த ராத்திரியிலேயே அவங்க ஞானசன குடும்பமாக எடுத்து கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தாங்க. தேசத்தில் சபையில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா, நமக்கு எதிராக கிரியை செய்கிறவங்களாம் இல்லாமல் போகணும்னா, ஆண்டோடைய மகிமை இறங்கணும்னா, ஆண்டவர் நம்முடைய நடுவில் வாசமாக இருக்கணும்னா, எதிரிகள் பட்டு விழணும்னா, நம்ம நன்றாய் ஆராதிக்கணும். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா. திரும்பி வருவான். ஓ, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா.
ஒரு முறைக்கா திரும்பி வருவா. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுத்துச்சோம். எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. வாயத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், துதியின் மூலமாகத்தான் எழுப்புதல். நல்லா ஆராதிக்கும் பொழுது எழுப்புதல் வரும். ஆலையில் நல்லா துதிக்கும் பொழுது ஆண்டோடைய மகிமை இறங்கன். ஆண்டோடைய நாமத்தை பிரஸ்தா பண்ணுகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ இறங்கி வரப்போகிறார். இப்போ இறங்கி வரப்போகிறார். நம்மளை தொட போகிறார். கத்த தொட போகிறார். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கட்டுகள் உடையட்டு, கட்டுகள் உடையட்டு, கட்டுகள் உடையட்டு. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.